ஸ்டிக்கர் ஒட்டி திறக்கிறதுக்கு மட்டும் போயிடுறார் ஸ்டாலின். நாம பெற்ற பிள்ளைக்கு அவர் பேர் வச்சிட்டு இருக்காரு, ஊர் ஊரா போய் பேர் வைக்கிறார். அவர் கொண்டாந்த கட்டடம் அவருடைய தந்தை பேர்ல அங்கங்க நூலகம் கட்டினார். அது ஒண்ணுதான் அவருடைய ஆட்சியில பார்க்க முடியும். அப்புறம் கார் பந்தயம் நடத்துறார். நாட்டுக்கு அதுதானே முக்கியம். ஏங்க, மக்கள் வறுமையில கஷ்டப்பட்டு இருக்காங்க, பல பிரச்சனைகளை துடிச்சிட்டு இருக்கிறாங்க. துடிக்கின்ற மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து அவளை காப்பாற்றுகிற அரசாங்கம் கார் பந்தயம் நடத்துது. பல 100 கோடி ரூபாயில நகருடைய மத்திய பகுதியில கார் பந்தயம் நடத்துகிற அரசு நமக்கு தேவையா? பேனா வைக்கிறாங்க, பேனா வைங்க, நாங்க வேண்டாங்கள. எழுதாத பேனா எங்க வச்சா என்ன, நடுக்கட்டில் கூட வச்சா தான் பேனா வச்ச மாதிரி இருக்குமா? சரி, நினைவு மன்றம் கட்டுறீங்க, உங்க தலைவர் கட்ட வேண்டியது, அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஒரு முன்னாள் முதலமைச்சர், கட்சியுடைய தலைவர், அவர் இருந்த காலத்தில் பல திட்டங்களை கொண்டாந்தாரு, நாங்கள் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக அவருக்கு நினைவு மன்றம் கட்டிங்க, ரைட்டு. அவருக்கு முன்னாடியே நினைவு மன்றத்துக்கு முன்னாடியே ஒரு 2 கோடியில பேனா வச்சுட்டு இருப்பாங்களே. சரி, அப்படித்தான் பேனா கொடுக்கணும். எழுதுற பேனாவை அரசு பள்ளி படிக்கிற மாணவர் கொடுங்க, அவர் மாணவர் பாராட்டுவாங்க. இது அண்ணா திமுக கட்சிக்காரருக்கு தான் இந்த எண்ணம் வரும். திமுக கட்சிக்காரருக்கு இந்த எண்ணம் வரவே வராது. பாருங்க, பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு காலனி, சீருட, விலையில்லா புத்தகம், கொண்டு போறதுக்கு பை, பள்ளிக்கு போறதுக்கு சைக்கிள், திறமையான கல்வி கிடைக்க மடிக்கடி எல்லாம் கொடுத்து அண்ணா திமுக ஆட்சி. இன்னைக்கு இந்தியாவிலேயே கல்வி கற்போட எண்ணிக்கை உயர்ந்திருக்குன்னு சொன்னா அந்த மாணவனுடைய எண்ணங்களை நிறைவேற்றணும். கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவன் கூட இன்றைக்கு கல்வி அறிவு பெறுகின்ற சூழ்நிலையை உருவாக்கியது அண்ணா திமுக அரசாங்கம். இந்த அரசாங்கம் மாதிரியே இருக்கிறாங்க. எதுக்கோ செலவு பண்றீங்க, வீண் செலவு பண்றீங்க. ஆனா உண்மையிலே மக்களுடைய பயன்பாட்டுக்கு செலவழித்தா நன்றாக இருக்கு என்பதை மட்டும் இந்த நேரத்தில் கேட்கிறேன். அது மட்டும் இல்ல, அடிக்கடி சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி, பஸ் தூக்கிட்டு ஊர் ஊரா போடணும். ஸ்டாலின் அவர்களே, நீங்க நல்லா விளம்பரம் பண்ணி கொடுத்துட்டீங்க, நன்றி. எல்லா பத்திரிகையிலும் போட்டா, ஊடகத்திலையும் போட்டா, சுந்தரா டிராவல்ஸ் தூக்கிட்டு போனாருன்னு, இது நல்ல விளம்பரம் ஆச்சு. மக்கள் இந்த பஸ் எப்படி இருக்குன்னு வந்து பல பேர் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட 153 சட்டமன்ற தொகுதி எழுச்சி பயணத்தில் நேரடியா போய் மக்களை சந்திச்சு, சுமார் 65 லட்சம் பேர் நேரடியாக நான் சந்தித்து விட்டு, எப்பொழுது பேர் அண்ணாவுடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்திலே உங்களை சந்தித்து பேசுகின்ற பாக்கியத்தை கிடைச்சிருக்கிறான். அந்த எழுச்சி பயணத்தின் போது மக்களுடைய உணர்வுகளை பார்க்க முடிஞ்சது. இந்த ஆட்சி எப்பொழுது முடிவு கட்டப்படும், மக்களோட ஆட்சிக்கு முடிவு கட்டின தேர்தல் 2026 தேர்தல் என்று அவருடைய ஆரவாரம் மகிழ்ச்சி மூலமாக வெளிப்படுத்தினார். இன்னொன்னு சொன்னாரு, அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது சட்டமன்றத்தில் விவாதம் நடந்துட்டு இருக்கும்போது பேசினார். எதிர்க்கட்சி என்றால் அரசியல் செய்யாம என்ன அவிலா செய்யும் சொன்னார் திரு ஸ்டாலின் அவர்களே. அதுதான் இப்பொழுது உங்களுக்கு பொருந்தும். எதிர்க்கட்சின்னா அப்படிதான் சொல்லுவோம். நடக்கிற பிரச்சனை சொல்றது தானே எதிர்க்கட்சி. அதுக்கு தானே மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. பிரதான எதிர்க்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மக்களுக்கு எப்பொழுதெல்லாம் பிரச்சனை ஏற்படுதோ அந்த பிரச்சனை சட்டமன்றத்திலையும் கொண்டாடுவோம், வெளியில் பொதுக்கூட்டத்திலையும் பேசுவோம். அதை தீர்ப்பது அரசுடைய கடமை. அதை தட்டி கழிக்க கூடாது. அதற்கு ஏதாவது களங்கம் கற்பிச்சு அவதூறு செய்தி வெளியிட்டுக் கொண்டிருந்தீங்களா, 2026 தேர்தலில் நீ நிக்கிற இடத்துல டெபாசிட் கூட வாங்க முடியாது ஸ்டாலின் அவர்களே. இன்னொன்னு பேசுறார், இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காரு பாவம். அவர் நாணவாதியம் பிறந்து விட்டது. யாருன்னு உங்களுக்கு தெரியும். உதயநிதி ஸ்டாலின் ஏதோ பேசிட்டு இருக்கார். இன்றைக்கு பேசுறாரு ஒரு கூட்டத்தில், ஒரு திருமண நிகழ்ச்சியில் பேசுறாரு, நான் கேள்விப்பட்டேன். திராவிட மாடல் அரசின் சாதனைகள் எடப்பாடியின் கண்களை உறுத்தி கொண்டிருக்குதான். கண்ணெல்லாம் நல்லா தான் இருக்குது, நல்லா உறுத்தல. உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்க பேசுங்க, கருத்தை சொல்லுங்க, தவறு இல்லை. ஆனா வேண்டுமென்றே திட்டமிட்டு தவறான கருத்தை சொல்லிக்கிட்ட பொழுதுதான் அதில் பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்படும். இன்னொன்னு சொல்றாரு, இப்பதான் போய் நம்ம பார்த்து அங்க இருக்கிற அறநிலைத்துறை சார்பாக திருமணம் நடத்தி வச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற போது, இதயம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற போது பல்லாயிரக்கணக்கான பேர்களுக்கு, ஏழைகளுக்கு திருமணம் நடத்தி வைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். எங்களை பார்த்து ஸ்டிக்கர் ஒட்டி தான் நீங்க ஒவ்வொன்னா நீங்க
செயல்படுத்திட்டு இருக்கிறீங்க. உங்களை பார்த்து நாங்க காப்பி அடிக்கல, எங்களை பார்த்து தான் நீங்க அந்த ஒவ்வொரு திட்டத்தையும் கொண்டாந்து இருக்கிறீங்களே ஒழிய அதிமுக பொறுத்த வரைக்கும் அதற்கென்று திட்டங்கள் வகுக்கப்படும், அது முறையாக செயல்படுத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.